குறிப்பாக நாளை வாக்குப்பதிவிற்கு தயாராகி வரக்கூடிய கேரளா மற்றும் கர்நாடகாவில் செய்யப்பட்டு வரக்கூடிய முன்னேற்பாடுகள் குறித்து கேரளாவிலிருந்து செய்தியாளர் ரகுவரன், கர்நாடகாவிலிருந்து செய்தியாளர் நந்தா. சட்டவிரோத மணல் குவாரி வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி 5 மாவட்ட ஆட்சியர்கள் சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராக உள்ளது குறித்து செய்தியாளர் கோகுல். 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நயினா நாகேந்திரனுக்கு போலீசார் இன்றும் மீண்டும் சம்மன் அளிப்பது குறித்து செய்தியாளர் வேல்முருகன். பிரதமரின் சர்ச்சை பேச்சுக்கு எதிரான புகாரை தேர்தல் ஆணையம் விசாரித்து முடிவு அறிவிக்க வாய்ப்புள்ளது குறித்து செய்தியாளர் சுசித்ரா. தமிழகத்தில் தொடர்ந்து வெப்ப அலை வீசுவது குறித்து செய்தியாளர் செல்வகுமார் ஆகியோர் தகவலோடு இணைந்திருக்கிறார்கள். இவர்களுடன் பேசுவதற்கு முன்னதாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இன்று விசாரணைக்கு ஆஜராகும் 5 மாவட்ட ஆட்சியர்கள் மணல் குவாரி முறைகேடு வழக்கில் நீதிமன்ற உத்தரவுப்படி ஆஜராகின்றனர். $4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் தொடர்பாக மே 2ஆம் தேதி காவல்துறை முன்பாக ஆஜராக உள்ளதாக நயினா நாகேந்திரன் பேட்டி. தனக்கு தொடர்பில்லாத பணம் என்று மீண்டும் உறுதி. பணமும் இல்லை. நான் ஏற்கனவே அன்னைக்கு நான் தேர்தல் பிரச்சாரத்திலே நான் சொல்லிட்டேன், இந்த பணத்துக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. என்னை இது பண்ணாங்க, திருப்பி நீங்க அதை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, சொல்லிட்டு இருக்கீங்க. நடிகை தமன்னாவுக்கு மகாராஷ்டிரா சைபர் கிரைம் போலீசார் சம்மன். ஃபேர் பிளே ஆப்பில் IPL சட்டவிரோதமாக ஒளிபரப்பிய வழக்கில் நடவடிக்கை. தேர்தலை கருத்தில் கொண்டு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்யவில்லை. உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை விளக்கம். இரண்டாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் கேரளா, கர்நாடகா உட்பட 13 மாநிலங்களில் நாளை வாக்குப்பதிவு. 89 தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். பரம்பரை சொத்தின் மீது வரி விதிக்கக்கூடிய திட்டம் எதுவும் காங்கிரஸ் கட்சியிடம் இல்லை. பிரதமர் நரேந்திர மோடியின் குற்றச்சாட்டுக்கு மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் விளக்கம். தமிழ்நாட்டில் 15 இடங்களில் 100 டிகிரியை தாண்டி பதிவான வெப்பம். அதிகபட்சமாக ஈரோட்டில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவு. வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்றும் வெப்ப அலை வீசும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை. நண்பகல் 12 மணி முதல் மதியம் 3 மணி வரை தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என்று மக்களுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் அறிவுரை. உடல் பருமன் குறைப்பு சிகிச்சையால் உயிரிழந்த இளைஞர் குடும்பத்தை தொடர்பு கொண்டு இரங்கல் தெரிவித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன். உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதி. TNPSC குரூப் 2 மற்றும் குரூப் 2A பணியிடங்களுக்கு நேர்காணல் கிடையாது என்று அறிவிப்பு. தகுதி அடிப்படையில் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைகள் தேர்வை நடத்தவும் நடவடிக்கை. IPL தொடரில் குஜராத் அணியை 4 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது டெல்லி. புள்ளியியல் பட்டியலில் 6ஆம் இடத்திற்கு முன்னேற்றம். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுகிறார் சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ். உத்தரப்பிரதேசின் கன்னோஜ் தொகுதியில் இன்று மனு தாக்கல். கேண்டிடேட் தொடரில் சாம்பியன் பட்டம் என்று சென்னை திரும்பிய குகேஷுக்கு உற்சாக வரவேற்பு. உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வெல்வதே இலக்கு என்றும் பேட்டி. எனக்கு ஜெயிக்கிறதுக்கு நான் என்னால் பண்ண முடியுமோ அதை நான் பண்ண முயற்சி பண்ணுறேன். வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஆடுறதுக்கு ரொம்ப ஈகராக இருக்கு. மானாமதுரை வீர அழகர் கோவில் சித்திரை திருவிழாவை ஒட்டி நிலாச்சோறு நிகழ்வு கோலாகலம். வைகை ஆற்றங்கரையில் இரவில் கூடி குடும்பத்தினருடன் உணவருந்திய மக்கள். நிறைய அரசியலுக்கு மக்களுக்கு டைப்கள் வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணுங்க. அதாவது தேட்டர்ல பூத் போவாங்க அந்த ஆடியன்ஸோட செலிப்ரேஷன் பண்ணி வியாபாரம் எல்லாம் தாண்டி அந்த செலிப்ரேஷன் வந்து நாங்களையும் ஒரு ரசிகனா பூத் பண்ணி வளர்ந்து படம் பண்ணிக்கிறேன். மணல் குவாரி முறைகேடு தொடர்பான வழக்கில் விசாரணைக்காக 5 மாவட்ட ஆட்சியர்கள் சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இன்று ஆஜராகின்றனர். கூடுதல் தகவலை நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் கோகுல், இதனுடைய முக்கியத்துவம் என்ன? மணல் குவாரி
குவாரி முறைகேடு தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஏற்கனவே அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. குறிப்பாக 5 மாவட்ட ஆட்சியர்கள் இன்று விசாரணைக்காக சென்னையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகிறார்கள். திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார், அரியலூர் மாவட்ட ஆட்சியர், தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் ஜாக்கப் மற்றும் கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் மற்றும் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி உள்ளிட்ட 5 மாவட்ட ஆட்சியர்கள் இன்றைய தினம் விசாரணைக்காக ஆஜராகிறார்கள். குறிப்பாக மணல் குவாரிகளை அளவுக்கு அதிகமாக மணல் எடுத்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் இது குறித்தெல்லாம் விசாரணை நடத்துவதற்கு ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. இந்த விசாரணையில் தங்களுக்கு ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் அதற்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்காக தேர்தல் பணியை காரணம் காட்டி எங்களுக்கு அவகாசம் வேண்டும் என்று ஏற்கனவே மாவட்ட ஆட்சிகள் தரப்பில் ஒரு கோரிக்கையானது வைக்கப்பட்டது. அதை ஏற்று ஏப்ரல் 25ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் ஆஜராக வேண்டும் என்று ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் 5 மாவட்ட ஆட்சியர்கள் விசாரணைக்காக ஆஜராகிறார்கள். இந்த விசாரணையின் போது பல கேள்விகளை அமலாக்கத்துறை கேட்க இருக்காங்க. குறிப்பாக மணல் குவாரி எப்படி அனுமதி வழங்கப்பட்டது, அனுமதி அளிக்கப்பட்டது இருக்கக்கூடிய ஆவணங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து வருமாறு ஏற்கனவே அமலாக்கத்துறை மாவட்ட ஆட்சியர்களுக்கு அந்த சம்மனில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே மணல் குவாரி தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் ஆட்சியர்கள் அமலாக்கத்துறையிடம் இன்றைய தினம் வழங்க இருக்கிறாங்க. அளவுக்கு அதிகமான மணல் எடுத்ததில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் இழப்பு மட்டுமல்லாமல் அந்த பணம் முழுவதும் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே இது தொடர்பாக மணல் குவாரிகளை நடத்தக்கூடிய உரிமையாளர்களுடைய இல்லங்கள் எல்லாம் ஏற்கனவே சோதனை நடத்தப்பட்டு பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. மணல் குவாரியிலேயே நேரடியாக சென்று ஆய்வு நடத்தி அங்க இருக்கக்கூடிய டோக்கன் முறைகள் குறித்தெல்லாம் ஏற்கனவே அமலாக்கத்துறை விசாரணை நடத்திருக்காங்க. இந்த மணல் குவாரி எப்படி அனுமதி வழங்கப்பட்டது, இதில் இருக்கக்கூடிய விதிகள் என்ன என்பது குறித்தெல்லாம் இன்றைய தினம் நேரில் விசாரணை நடத்துவதற்காக மாவட்ட ஆட்சியர்களை சம்மன் அனுப்பி அமலாக்கத்துறை விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் 5 மாவட்ட ஆட்சியர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராக இருக்காங்க. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல். இடையே தமன்னாவுக்கு மகாராஷ்டிரா சைபர் கிரைம் போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கின்றனர். விவரங்களுடைய நிகரானுடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, எதற்காக இந்த சம்மனினுடைய பின்னணி என்ன? கடந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு IPL போட்டிகளை உரிமம் பெற்ற வயோகாம் நிறுவனத்தினுடைய செயலிக்கு பதிலாக ஃபேர்பிளே செயலி மூலமாக காண்பதற்கான ஒரு ப்ரமோஷனில் ஈடுபட்டதாகவும் அந்த ஃபேர்பிளே ஆப் மூலமாக IPL விளையாட்டுகளை ஸ்ட்ரீமிங் செய்வதற்கான ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் தற்பொழுது நடிகை தமன்னாவிற்கு விளக்கமளிப்பதற்கான ஒரு சம்மனை மகாராஷ்டிரா மாநில சைபர் துறை அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக அனுப்பியிருக்கிறார்கள். 29ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு சம்மனை தற்பொழுது நடிகை தமன்னாவிற்கு மகாராஷ்டிரா